Hey guys, what's up? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2022ல ரிலீஸ் ஆன ஒரு தரமான ஹாரர் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு டாக் டு மீ. இது ஒரு பேய் படம் தான். ஆனா இது நார்மலா எடுக்கக்கூடிய பேய் படங்கள மாதிரி டோர திறந்தா சவுண்ட் பின்னாடி தட்டிட்டு அந்த சைடு ஓடுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. இப்போ அப்படியே ஓபன் பண்ணா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் ஒரு பார்ட்டி நடக்கிற ஒரு ரூமுக்குள்ள போய் அவன் தம்பியை தேடுறான். அவன் தம்பியோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டக்கிட்டு. அவனை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அங்க இருக்க எல்லாத்தையும் கேக்குறான். அப்ப அங்க இருக்கிற ஒருத்தன் மேல இருக்கிற ரூம்ல தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவனும் அங்க போய் பார்த்தா கதவு பூட்டி இருக்கு. கதவை உடைச்சுக்கிட்டு இவனும் உள்ள போய் பார்த்தா அவனோட தம்பி டக்கெட்டுக்கு உடம்பெல்லாம் ஒரே காயமா இருக்கு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு கீழே வரான். அப்படி கீழே வரும்போது அந்த பார்ட்டில இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களோட போனை வச்சு இவனை வீடியோ எடுக்கிறாங்க. இதை பார்த்து அண்ணகாரனும் நிறுத்துங்க, போட்டோ வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். இப்படி அண்ணகாரன் ஆவேசமா கத்திக்கிட்டு இருக்கும்போது வாடா முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே திரும்பினா அந்த தம்பிக்கார அண்ணனோட நெஞ்சில கத்திய வச்சு சதக்கணும் குத்துறான். பாக்குற நம்ம எல்லாருக்குமே செம ஷாக்கு. அந்த பார்ட்டில இருக்கிற எல்லாருமே துண்டக்காரன் துணியக்காரன் ஓடுறாங்க. என்னடா ஆச்சுன்னு நம்ம எல்லாருமே ஷாக்கா இருக்கும்போது அவன் கையில இருக்கக்கூடிய கத்தியை வச்சு அவனே குத்திக்கிட்டு சாகுறான். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது டைட்டில் கடை போடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனுக்கு போனா ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவளோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மியா. அவ என்ன பண்றானா ஏதோ காதுல மாட்டி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப அங்க வந்து ஒருத்தர் என்ன சொல்றானா உங்க ஆண்டி கூப்பிடுறாங்க, போய் கொஞ்சம் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இப்ப மியாவும் ஆண்டிட்ட போய் பேசினா ஆண்டி நீ ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டி கேட்க மியாவும் அதை கேட்டுட்டு எதுவும் சொல்லாம சிரிக்கிறா. இப்ப மியாவோட பிளாஷ்பேக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவளோட அம்மா இறந்துட்டாங்க. அவங்க நாட்டுல எல்லாம் கன்சல்டேன்னு ஒண்ணு நடக்குமா, அதுக்கு தான் இன்னைக்கு குடும்பமா இங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மியாவோட அம்மா இறந்ததுல இருந்து அவ அப்பா கிட்ட பேசுறதே இல்ல. அவங்க அப்பாவே விட்ட வந்து பேசினாலும் வேண்டா விருப்பா தான் பதில் சொல்லிட்டு இருக்கா. இப்போன்னு பார்த்து மியாவுக்கு ஒரு கால் வர மியாவை எடுத்து பேசினா அதுல ஒரு பையன் பேசுறான். ஏ மியா என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இவனும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பிக்கப் பண்ண போறா. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல ரெண்டு குட்டி பசங்களை காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் ரீலே இவன் தான் மியாவுக்கு கால் பண்ணி பிக்கப் பண்ண வர சொல்லியிருப்பான். இப்ப ரீலேவும் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கிறான். அவன் ஃப்ரெண்டும் சிகரெட்டை கொடுத்து ரீலே குடிக்கா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இல்லடா எனக்கு வேண்டாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மியாவும் கார்ல கரெக்டா வந்துடுறா. இப்ப ரிலேவை பார்த்து சிகரெட் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு அவன் ஃப்ரெண்டும் ஆமா ரிலே குடிப்பா அப்படின்னு சொல்லி அவனை செமையா கலாய்க்கிறான். இதெல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம மியாவும் அந்த ஃப்ரெண்டுக்காரன நீயும் வா உன்னை கார்ல கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்ப அந்த ஃப்ரெண்டு பேர்ல என்ன சொல்றானா எங்க அம்மா வருவாங்க, நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே கார்ல சத்தமா பாட்டு பாடிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு கங்காரு ஒண்ணு அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கு. இப்ப நம்ம மியாவும் அதை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணாம வண்டி எடுக்கிறா. இதை பார்த்து அந்த ரிலே பையனும் ஏன் இப்படி பண்ற, அது ரொம்பவே பாவம், அது அழுதுகிட்டு இருக்கு, எதுக்கு நீ ஹெல்ப் பண்ணாம இங்க இருந்து கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம மியாவும் பின்னாடி வேற ஏதாவது கார் வரும் அதுல வரவங்க அதை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ரிலே பையலோட வீட்டுக்கு வராங்க. நம்ம ரிலே பையலுக்கு ஒரு அக்கா ஒருத்தி இருக்கா. அவளோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜூடே. அது மட்டும் இல்லாம நம்ம மியாவும் ஜூடே தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்ப நம்ம ரிலே வீட்டுக்குள்ள போனோன்னு என்ன கேக்குறானா ஜூடே கிட்ட ஏன் போன் எடுக்கல அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவ என்ன சொல்றானா உன் நம்பரை நான் மியூட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதான் நீ கால் பண்ணது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றா. இதை கேட்ட நம்ம மியாவும் நீ போன் எடுக்காம இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு நம்ம ஜூடேவும் இல்ல நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அப்படின்னு சொல்லி அதனாலதான் என்னால போன் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியா என்ன சொல்றானா இன்னைக்கு ரோட்ல கங்காரு ஒண்ணு அடிபட்டு வழியில துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஜூடேவும் ஹெல்ப் லைனுக்கு போன் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்க ஆல்மோஸ்ட் சாகுற நிலைமையில இருந்ததுனால நாங்க அதை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மியாவும் என்ன சொல்றானா இன்னைக்கு எங்க அம்மாவோட நினைவு நாள், அதனால நான் இன்னைக்கு வீட்டிலே இருக்க கூடாது, வெளியே போகணும், என் மைண்ட் ரொம்பவே ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு சொல்லி நீ வெளியே கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்ப நம்ம ஜேடேவும் ஓகே மியா டேனியல் வந்தா நம்ம எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்ப இந்த டேனியல் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மியாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், இப்ப ஜோடேயோட ஓலா பாய் ஃப்ரெண்ட். இப்ப ஜோடேவும் டேனியலுக்கு கால் பண்ணணும். மியாவை ரூம்ல இருந்து அனுப்பிட்டு ஜோடேவும் அவன்கிட்ட கால்ல பேசுறா. இந்த பக்கம் நம்ம மியாவும் ரிலேவும் ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இங்க ஒருத்தவங்க வராங்க. இவங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜூ. இவங்க யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஜூடே ரிலேவோட அம்மா. இப்ப இவங்களும் நம்ம மியாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இப்ப இவங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஜூடேவே வந்து பார்ட்டிக்கு போறதுக்கு பெர்மிஷன் கேட்கிறா. அதுக்கு அவளோட அம்மாவும் போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஜோடவும் அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு நான் பார்ட்டிக்கு போகல, சும்மா போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா அப்படியே பார்ட்டிக்கு கிளம்புறா. இப்ப இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த தம்பிக்காரன் என்னையும் கூட்டிட்டு போ, இல்லடா நீ என்ன இன்னைக்கு பிக்கப் பண்ண வரலன்னு அம்மாட்ட போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பார்ட்டிக்கு போறாங்க. இப்ப பார்ட்டிக்கு போனா மியா கிட்ட யாருமே ஒழுங்கா பேசுறது இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த பார்ட்டில இருக்கக்கூடிய யாருக்குமே மியா வந்தது பிடிக்கல. மியாவும் பேச ட்ரை பண்றா, ஆனா யாருமே அவளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஒழுங்கா பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்துல முக்கியமான விஷயமே இந்த கை தான். இது என்ன கதை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஒரு ஓஜா போர்டு கான்செப்ட் தான். ஆனா இது ஓஜா போர்டை வச்சு விளையாட மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு கை ஒன்று இருக்குது. அந்த கையை வச்சு 90 செகண்ட் பேய் கூட கனெக்ட் ஆகி பேசி விளையாடலாம். இந்த பக்கிங் எல்லாம் சேர்ந்து இந்த கேம் தான் ஆரம்பிச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே அப்படின்னா இன்னைக்கு நைட் யார் விளையாட போறா அந்த கேம் அப்படின்னு சொல்லி கேட்க மியாவும் நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வரா. இப்ப கேமும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே அவளை சேர் அப் பண்றாங்க. அது மட்டும் நம்ம கேமோட ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மியாவை சேர்ல உட்கார வச்சு சேரோட சேர்த்து வச்சு கட்டுறாங்க.
அவ உடம்போட ஒட்டி இருக்கக்கூடிய டேபிள் மேல ஒரு கேண்டில் ஒண்ணு ஏத்தி அதுல தீ பத்த வச்சோம்னா டோர் ஓபன் ஆகும். அந்த தீயை அணைச்சிட்டோம்னா டோர் க்ளோஸ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம 90 செகண்ட் தான் அது கூட நீ உன்னால பேச முடியும். அதுதான் அந்த கேமோட ரூல் அப்படின்னு சொல்ல நம்ம மியாவும் 90 செகண்டுக்கு மேல போனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஒருவேளை நீ 90 செகண்டுக்கு மேல பேசணும்னா உன் கூட பேசுற ஆவி உன் கூடவே தங்கிடும், ஒன்னு எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அப்படியே அந்த கையை எடுத்து டேபிள் மேல வைக்கிறாங்க. அதுல என்னெல்லாமோ எழுதி இருக்குது. இப்ப மியா கிட்ட உன்னோட கையை அந்த கையோட கோர்த்து டாக் டு மீ அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம மியாவும் சொல்லிட்டு முன்னாடி பார்த்தா கோரமா ஒரு கிழவ ஒருத்தர் இருக்கிறான். இவ பார்த்த உடனே பயந்து கையை எடுத்துடுறா. அது மட்டும் இல்லாம ரொம்பவே பயந்து நான் இதை பண்ண மாட்டேன், அது யாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்து கேட்கிறா. இதை கேட்ட எல்லாருமே ஒவ்வொரு டைமும் வேற வேற வரும், நீ பண்ணு பயப்படாம அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம ஜூடேக்கும் பயம் கொடுத்து விளையாடாத மியா, எங்களை நீ ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க மியாவும் உண்மையாவே நான் பார்த்தேன், என்ன நம்புங்க, திருப்பி நான் அதை ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்ப மறுபடியும் எல்லாருமே அவளை சீரப் பண்றாங்க. இப்ப மியா டாக் டு மீ அப்படின்னு சொல்லும் போதே ஒரு லேடி பேய் ஒன்று வருது. அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே லெட் மீ இன், அதாவது என்ன உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம மியாவும் அதை சொல்ல அந்த பேய் மியாக்குள்ள போகுது. இப்ப அப்படியே மியாவோட கண்ணை காட்டினா பிளாக் கலர்ல பெருசாகுது. இதை பார்த்தா எல்லாருக்குமே அல்லு விட்டு எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்ப மியாக்குள்ள இருக்கக்கூடிய பேய் பயங்கரமா சிரிக்குது. இப்படி சிரிச்சுக்கிட்டே அவன் அங்கதான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமா கையை காட்டி ரிலே இருக்க பக்கம் பார்த்து நம்ம ரிலே பைய கிட்ட அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் பின்னாடி தான் இருக்கான், நீ ஓடு ஓடு அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்போ 83 செகண்ட் ஆயிடுச்சு. அவ கையில இருந்து அதை புடுங்க பாக்குறாங்க, ஆனா அவங்களால புடுங்க முடியல. இப்ப இவன் என்ன சொல்றானா ரன் ரன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்க 90 செகண்டுக்கு போக ஒரு வழியா 2 பேர் சேர்ந்து அந்த கையை அவகிட்ட இருந்து பிடுங்குறாங்க. கேண்டில் லைட்டையும் ஆஃப் பண்றாங்க. இப்ப மியாவும் சுயநினைவுக்கு வந்துடுறா. இப்போ அங்க இருக்கவங்க எல்லாருமே கேம் வேற லெவல் அமேசிங் அப்படின்னு சொல்லி செம்மையா சிரிக்கிறானுங்க. ஆனா நம்ம தம்பிக்கார ரிலேக்கு மட்டும் கொஞ்சம் அல்லு விட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடி நடுங்கி நிக்கான். அது மட்டும் இல்லாம நைட்டு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி நம்ம அக்கா காரி ஜூடேவும் அவங்க கூட போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்க நீ என்ன குழந்தையா பேய் நாயின்னு தனியா போய் தூங்குடா அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறா. இப்ப நம்ம ரிலேவும் மியா கிட்ட போய் நான் உங்க கூட படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம மியாவும் இது உன் வீடு, நீ எங்கனாலும் தூங்கு, வா என் கூட வந்து தூங்கு அப்படின்னு சொல்லி அவ கூப்பிட்டு அவ பக்கத்திலே படுக்க வச்சுக்கிறா. அது மட்டும் இல்லாம உனக்கு கெட்ட கனவு வருமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ரிலேவும் இல்லைன்னு சொல்ல எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இப்ப நம்ம ரிலே பேர்ல சும்மா இருக்காம அவங்க அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். நம்ம மியாவும் அவங்க சாவறதுக்கு முன்னாடி என்னோட ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கு, அவங்க டோர் ஓபன் பண்றதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்க கை நகத்துல டோரோட மரப்பட்டைகள்லாம் இருந்துச்சு, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்லாம அவங்க டோர்ல ஸ்கிராச் பண்ண சத்தம் கூட கேட்காம நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கறது எனக்கு தெரியல, எங்க அம்மாவை காப்பாற்ற முடியாம போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றா. இப்ப இந்த ரிலே பேலும் போன் பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிடுறான். இவ போனை கையில இருந்து வாங்கிட்டு இவ கையால கண்ணு தடவனா அது ஒரு அழுகுன கை மாதிரி அவனுக்கு தெரியுது. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஜூடேவும் மியாவும் இந்த கேம் எங்க வீட்டுல வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஹேலே கிட்ட கேக்குறாங்க. இது யாருன்னா இந்த கேம் நடத்துறதே அவதான். இப்ப அவனும் ஓகே 10 மணிக்கு கரெக்டா அவங்க வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல ஜூடே வீட்டுக்கு நம்ம டேனியல் பேனும் வரான். இப்ப ஜூடேவோட அம்மா அவனை வழிமறிச்சு பார்ட்டி எதுவும் நடத்த போறீங்களா, நீ ட்ரிங்க் பண்ணுவியா, எங்க இருக்கு சரக்கெல்லாம் கார்ல வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதுக்கு அந்த டேனியல் பேலோ நான்லாம் குடிக்க மாட்டேன், அதுவும் இல்லாம பார்ட்டி நடக்கிறதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றான். அது மட்டும் இல்லாம ரூமுக்கு போய் ரிலேட்டா கேட்கறான் பார்ட்டி எது நடக்க போதா அப்படின்னு. அதுக்கு நம்ம ரிலேவும் பார்ட்டியா அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்க மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ஜூடேவையும் பார்க்க போறான். அப்ப ஜூடேவோட அம்மாட்ட வெறும் 2 பேர் தான் வராங்க, பார்ட்டி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படிங்க ஏதாச்சும் பார்ட்டி நடந்துச்சுன்னா உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல, அப்புறம் டேனியல் என் பொண்ணுகிட்ட நீ நெருங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. அது மட்டும் இல்லாம நான் வேலைக்கு கிளம்புறேன், நீங்க என்ன பண்ணாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, சோ பி கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறா. இப்ப அப்படியே கட் பண்ணா நைட்டு கேம் விளையாட ஹேலே அவன் ஃப்ரெண்டு ஒரு தடிமாடு எல்லாரும் வராங்க. இப்போ கேமும் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ முதல்ல யார் விளையாட போறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டேனியல் தான் அந்த கேம் விளையாட போறான். எப்பவும் போல ரூல் சொல்லி கேம் ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஜூடேவும் அதை வீடியோ எடுக்கிறா. இப்ப டேனியலுக்குள்ள போன அந்த பேய் ரொம்ப நேரமா அவனுக்குள்ள இருக்குது. அப்புறம் திடீர்னு ஜூடேவை பார்த்து அவனை நீ டச் பண்ணாத, அது அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஜூடேவை ரொம்பவே ஹர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பேய் ரொம்பவே கேவலமான பேய் போலுக்க ஒரு நாயை பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஒரு வழியா அவன் கையில இருந்து அந்த கையை பிடிங்கிட்டாங்க. இப்போ ஒரு வழியா நம்ம டேனியலும் சுயநினைவுக்கு வரான். சுயநினைவுக்கு வந்தோடனே அவன் முதல்ல சொன்னது அந்த வீடியோவை டிலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இதை கேட்டவனே எல்லாருமே சிரிக்கிறாங்க, ஏன்னா நாய்க்கு கிஸ் பண்ணிட்டு இருந்தான்ல. ஜூடேவும் டிலீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவனும் கோவமா அங்க இருந்து கிளம்புறான். இப்போ மியாவும் அடுத்து நான் பண்றேன், ஆனா கேமரா வேணாம், இந்த டாக்கை வெளியில தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படியே அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே மாத்தி மாத்தி கேம் விளையாடுறாங்க, செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரிலேவும் நான் பண்றேன் எனக்கும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா நம்ம அக்கா காரி ஜோடே அதெல்லாம் முடியாது, உனக்கு 15 வயசு தான் ஆகுது, 18 வயசுக்கு மேலதான்
அந்த கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த ரிலே பேலவன் கேட்கறதா இல்ல, நான் 90 செகண்ட்ல ஒரு 60-50 செகண்ட் ஆச்சுல விளையாடுறேன், என் கையில இருந்து அதை உருவிடுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஜோடேவும் கடைசி வரைக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்போ இந்த ரிலே பேலவன் மியாவை கன்வின்ஸ் பண்றான். இப்போ அவனும் ஒத்துக்க ரிலேவை கேம் ப்ளே பண்ண வைக்கிறாங்க. இப்போ நம்ம ரிலேவும் கையை பிடிச்சி அவன் டாக் டு மீன்னு சொன்னதும் முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்து செம்ம ஷாக் ஆகுறான். இப்போ பக்கத்துல இருக்கிற நம்ம மியாவும் லெட் மீ இஃப் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். நம்ம ரிலேவும் அதை சொல்ல அவனுக்குள்ள போன ஆவி ஐ எம் சாரி, நான் இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லி மியா கிட்ட சாரி கேக்குது. இப்போ பெரிய ட்விஸ்ட் என்னன்னா ரிலேவோட உடம்புக்குள்ள இருக்கிறது மியாவோட அம்மாவோட ஆவி. இப்போ மியாவும் பேச 50 செகண்ட் முடிஞ்சிருச்சு, ஹெய்லியும் ஓவர் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட மியாவும் இல்ல இது எங்க அம்மா, நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்றான். இப்போ ரிலேக்குள்ள இருக்கிற பேய் என்ன சொல்லுதுன்னா ஐ லவ் யூ மியா, ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு திக்குது. சடனா என்னாச்சுன்னு தெரியல, ரிலே அவனோட தலைய படார்னு டேபிள் அடிக்கிறான், ரத்த பீச்சு அடிக்குது. அது மட்டும் இல்லாம அவன் கண்ணையே அவன் பிச்சை எடுக்க பாக்குறான், எல்லாரும் தடுக்க பாக்குறாங்க. ஆனா சேர் தன்னாலே வந்து அங்க இருக்கிற ஜன்னல் பக்கமா போய் அடிக்குது. இப்போ அந்த இடத்துல ஒரு டேபிள் இருக்க, அங்க போய் தலைய மறுபடியும் முட்டிக்கிறான். இப்போ இந்த சத்தம் கேட்டு ஜூடேவும் ஓடி வரா. ரிலே தலைய முட்டுறதை தடுக்க அவ கையை உள்ள விட்டா அவளோட கையை ஒடிஞ்சிருது. இப்போ ஒரு வழியா ரிலேவோட கையில இருந்து அந்த ஹேண்டை பிரிச்சு எடுக்கிறாங்க. இப்போ எல்லாருமே ரிலே கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இப்போ என்னதான் நடந்துச்சு, என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போலீஸ்காரங்க வந்து எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. மியா மட்டும் எதுவுமே பேசாம அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம மியா அவ வீட்டுக்கு போனதும் அவங்க அப்பாட்ட பேசுறா. என்ன கேக்குறானா, நீங்க அம்மாவை பத்தி எதையாச்சும் என்கிட்ட மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்படியே கேட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போய் அவ பேக்கை ஓபன் பண்றா. அந்த பேக்குள்ள மரக்கை இருக்குது. இப்போ அப்படியே அந்த பக்கம் காட்டினா ஜூடே வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறா. நம்ம ரிலே பேலுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்குது. இப்போ இதே நேரத்துல டேனியல் பேலும் ஜூடே வந்து கூட்டு போறான். இப்போ இவங்க எல்லாருமே பாக்குறதுக்கு மியா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிறா. மியாவை பார்த்த ஜூடேக்கு பயங்கரமா கோவம் வந்து ஏன்டி இங்க வந்தா, இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதாதா அப்படின்னு சொல்லி திட்டுறா. அது மட்டும் இல்லாம ஜூடேயோட அம்மாவும் நீ தான் என் பையனை ஏதோ பண்ணிட்ட, என் பையனுக்கு ஏதோ ட்ரக் மாதிரி ஏதோ கொடுத்து இப்படி ஆக்கிட்ட, இனிமேல் இந்த பக்கம் வந்தனா நான் போலீஸ்ட்ட உன்னை சொல்ல வேண்டிய இருக்கும் அப்படின்னு சொல்றா. இப்போ நம்ம மியாவும் ஜூடே கிட்ட போய் சாரி கேட்கிறா. யாருமே அவ பேசுறத கேட்கற நிலைமையில இல்ல. இப்போ அப்படியே பக்கத்து ரூம் காட்டினா அங்க ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு. இதை மியாவும் விண்டோ வழியா பார்த்துட்டு இருக்கும் போது அவளோட அம்மாவோட உருவம் ரிஃப்ளெக்ஷன்ல தெரியுது. அதை ஃபாலோ பண்ணி போறா மியா. அது நேரா ஒரு ரெஸ்ட் ரூமுக்குள்ள போய் மியா ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. இவ பயந்து அம்மா நீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு கதவை உடைக்கிறா. ஆனா உள்ள யாருமே இல்ல. நம்ம மியாவுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, பிரம்ம பிடிச்ச மாதிரி நடந்து வரா. அதை அந்த டேனியல் பேரும் பாக்குறான். அவ பின்னாடியே போய் உனக்கு என்னதான் ஆச்சு மியா அப்படின்னு சொல்லி நம்ம டேனியல் பேரும் கேட்க அடுத்த சீன்ல அவளை வீட்டுக்கு கார்ல கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒரு வழியா வீட்டுக்கு போய் சேர மியாவும் டேனியல் கிட்ட இன்னைக்கு என் கூட தூங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு இந்த டேனியல் பேரும் தயங்கி இவன் மேல பாவப்பட்டு ஓகேன்னு சொல்றான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே நைட்டு ஃபுல்லாமே இவங்க எக்ஸ் லவ் லைஃப் பத்தி பேசுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஜூடோவோட அம்மாவை காட்டுறாங்க. அவ கார்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஜூடோவும் போய் அவ கையை பிடிக்க அவ கையை தட்டி விட்டு பயங்கரமா அழுறா. இப்ப அப்படியே இந்த பக்கம் மியாவை காட்டினா அவளுக்கு ஒரு கனவு வருது. அதுல இவளும் டேனியலும் கிஸ் பண்ணிட்டே இருக்க அவங்க அம்மா பக்கத்து ரூம்ல இருந்து ஹெல்ப் மீன்னு கத்துற மாதிரி கடைசி அவ கையெல்லாம் பிளட்டா இருக்க மாதிரியும் காட்டுது. இப்ப இவளும் பயந்து எந்திரிச்சு பார்த்தா கார்னர்ல ஒரு குண்டு பேய், அதாவது மியாட்ட ஃபர்ஸ்ட் பேசல அந்த பேய் உட்கார்ந்து இருக்குது. அது அப்படியே டேனியல் கிட்டத்துல வந்து அவன் காலை எடுத்து கடிக்குது. இதை பார்த்து மியாவும் கத்துறா. டேனியல் எழுந்து பார்த்தா மியா தான் அவன் காலை கடிச்சிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பார்த்த டேனியல் பேலுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருந்து கிளம்புனா போதுண்டா சாமின்னு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப மியாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவனை தடுத்து நிறுத்தி அழுறா. அவன் கேட்கற மாதிரி தெரியலனே அவளுக்கு என்ன பண்ணன்னு தெரியாம அந்த மரக்கையை எடுத்து அவ அம்மாவை கூப்பிடுறா. அவ அம்மாவும் வர அவன் முன்னாடியே உட்கார்ந்து ரெண்டு பேரும் பேசிட்டாங்க. நான் உன்னை விட்டு எப்பவுமே போனதில்லை அப்படின்னு சொல்லி மியாவை கட்டி பிடிச்சி தூங்குறாங்க ரெண்டு பேரும். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஜூடேவும் ரிலேவை பாத்ரூம்ல உட்கார வச்சு அவனை கிளீன் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஜூடேவும் ரிலே கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான். அவன் என்னடா நான் மேலேயே பார்த்துட்டு இருக்கிறான். திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, ஜூடேவோட கையை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிட்டான். இவளும் பயந்து அடிச்சு தள்ளி விடுறா. கீழே விழுந்த ரிலேவும் தலையை அங்க இருக்கக்கூடிய சோத்துல அடிச்சு உடைக்கிறான். உடைச்சது மட்டும் இல்லாம அந்த பிளட்டை நாக்குல நக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இந்த சீன் எல்லாம் பாக்குறதுக்கு செம பயங்கரமாவும் கூஸ் பம்ப்ஸாவும் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே ஜூடே பயந்து போய் பாக்குறா. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன் காட்டுறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதுல மியாவும் ஜூடே கிட்ட இப்பவாச்சும் சொல்லு ரிலே எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க ஜூடேவும் அவனே கொண்டுகிட்டு இருக்கான். இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், அதுக்கு தான் அந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்போ அந்த டக்கெட் கிட்டத்துல ஹேண்ட் இருந்துச்சு. அவன் எப்படி செத்தான்னு யாருக்குமே புரியல. இப்பவும் அதே மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஹேலேவோட ஃப்ரெண்ட் சொல்றான். இப்போ மியாவும் யாருக்காவது ஏதாச்சும் விஷயங்கள் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டு எனக்கு தெரியுது, ஹாஸ்பிட்டல் வச்சு நான் எங்க அம்மாவை பார்த்தேன், அந்த மாதிரி யாருக்காச்சும் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. மத்தவங்க எல்லாருமே அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ டேனியல் அன்னைக்கு மியா வீட்டுல வச்சு நடந்தது சொல்றான். ஜூடேவும் அதை கேட்டுட்டு செம டென்ஷன் ஆகுறா. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கல்ல. இப்ப ஹேலே அவன் ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி டக் அவுட் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க மியாவும் டக் அவுட்னா யாருன்னு கேட்கிறான். ஹேலேவோட ஃப்ரெண்டு டக் அவுட் கிட்ட தான் அந்த மரக்கை இருந்துச்சு, நான் அவனை 2-3 தடவை பார்ட்டில பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மரக்கையை கொடுத்ததே இவன் தான். இந்த மரக்கை இல்லாமலே நிறைய பேர்ட்ட பார்த்து பேச முடியும் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அப்படி ஒரு நாள் தான் அவனே அவன் பிரதரை குத்திட்டு அவனும் அவனை குத்திக்கிட்டு செத்துட்டான். இப்ப மியாவும் இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் பிரதரை மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல ஒரு பஸ் ஸ்டாப்பை காட்டுறாங்க. அங்க ப்ரூஸ்னு ஒருத்தன் நிக்கிறான். அவன் தான் டக்கவுட்டோட பிரதர். இப்ப எல்லாருமே அவன் கிட்டத்துல போய் அவனை மீட் பண்ண போறாங்க. அவனை இதை பார்த்த உடனே என்கிட்ட இதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி, இதை பத்தி பேசுறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல, நீங்க எல்லாருமே டக்கவுட்டை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸா இருந்தா இது எல்லாத்தையுமே பண்றதுக்கு நீங்க அலோவ் பண்ணிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி பஸ்ல ஏறி போறான். இது எல்லாத்தையுமே கேட்ட மியாவும் ப்ரூஸ் கிட்ட போய் உங்களோட லாஸ் பெரிய லாஸ், அதுக்காக நாங்க எல்லாருமே சாரி கேட்கிறோம், இது எங்களுக்கு புரியுது, ஆனா இப்போ டக் அவுட் நிலைமையில ரிலே இருக்கிறான், அவனை காப்பாற்றணும், காப்பாற்ற ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இப்போ ஜிடேவும் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்க இந்த மாதிரி நீங்க ப்ளே பண்ணி அவன் உடம்புல அந்த ஆவிங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் அவன் வீக் ஆகிக்கிட்டே போவான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை நீங்க எப்படியே விடுறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஜோடேவும் கடுப்பாயி பஸ்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ நம்ம மியாவும் ஜோடேவை சமாதானம் பண்றா. அதுக்கு அவளும் மியாவை பார்த்து எல்லாமே உன்னாலதான், நீ தான் கேம் ஸ்டார்ட் பண்ண, என் பாய் ஃப்ரெண்ட் கூட நீ ஃபிளட் பண்ற, இன்னும் என்ன வேணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறா. இது எல்லாத்தையும் கேட்ட மியாவும் எதையுமே பொருட்படுத்தாம நம்ம அன்னைக்கு கேண்டில் ஆஃப் பண்ணமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. எல்லாருமே ஆஃப் பண்ணமா ஆஃப் பண்ணே அப்படிங்கறத யோசிச்சு பாக்குறாங்க. யாருக்குமே ஞாபகம் இல்ல. இப்போ நம்ம அதை வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றா. இதை கேட்ட உடனே ஜோடேவும் ஓகே சொல்லி ஒத்துக்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ரிலேவை பார்க்க பரிதாபமான நிலையில இருக்கிறான். இப்போ மியாவும் அந்த ஹேண்டை வெளியெடுத்து ரிலே கையோட சேர்த்து வச்சு டாக் டு ஹிம் அப்படின்னு சொல்லி கேண்டில் அணைக்கிறா. ஆனா எதுவுமே ஆன மாதிரி தெரியல. எந்த வித்தியாசமும் இல்லாதனால இன்னொரு முறையும் பண்ணி பார்க்கறா. எதுவுமே வித்தியாசம் தெரியல. இதை எல்லாத்தையும் பார்த்த மியாவும் உடனே இவனோட ஸ்பிரிட் இவனோட உடம்புல இல்லாம இருக்கலாம், அதனால கூட இது ஒர்க் ஆகாம இருக்கணும் இல்லையா, நம்ம வேற ஸ்பிரிட்டை கூப்பிட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல மியாவும் ட்ரை பண்றா. இப்ப அவன் அந்த மரக்கையை பிடிச்சு ரிலே என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி சொல்றா. ஆனா எதிரில் இருக்கிறது ஒரு குட்டி பொண்ணு. அந்த குட்டி பொண்ணோட ஆவி கிட்ட இந்த பையன் இங்க இருக்கானா, அவன் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க நான் உன்னை அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறா. இப்ப அங்க போய் பார்த்தா ரிலேவோட உடம்பு சுத்தி நிறைய பேய் இருக்குது. அவனை சுத்தி பிடிச்சி எல்லாமே கடிச்சுக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவ சுயநினைவுக்கு வர பதறி அடிச்சு அழுறா. அது மட்டும் இல்லாம நான் அவனை பார்த்தேன், அவனை எல்லாருமே ஹர்ட் பண்றாங்க, அவன் ரொம்ப காயப்பட்டு இருக்கிறான், இதை அவங்க நிறுத்த போறது இல்லை அப்படின்னு சொல்லி அழுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல மியா வீட்டுக்கு போறா. அங்க அவ அப்பா அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவரும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செய்து நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லி மியா கிட்ட பேசுறாரு. என்ன சொல்றானா, அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி இருக்காங்க. இது வரைக்கும் நான் அதை பத்தி உன்கிட்ட சொன்னதே இல்ல, அதை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். இப்போ அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்குது அப்படிங்கறத உன்கிட்ட படிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சா அதுல மியா அண்ட் மேக்ஸ் நான் சாக போறேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த பெயின்ல இருக்க முடியாதுன்னு சொல்லி எழுதி இருக்கு. இந்த லெட்டரை படிச்ச உடனே மியாவுக்கு அழுக தாங்க முடியல. அவ அப்பாவை கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கிறா. அப்போ மியாவோட அம்மா வாய்ஸ் அவளுக்கு கேக்குது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இது பொய், நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சடனா நம்ம மியாவும் அப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போறா. அங்க போய் ஒரு மிரர் இருக்குல்ல, அதுல அவ அம்மா ஆவி இருக்குது. மிரர்ல தெரியக்கூடிய அவங்க அம்மாவோட உருவம் மியா கிட்ட நான் அதை எழுதல அப்படின்னு சொல்லுது. இப்போ உன்னை கூப்பிட்டது உங்க அப்பாவே இல்ல, ரிலேவை காப்பாத்து, ஒன்னு நீ காப்பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா வெளியில கதவை தட்டுற சத்தம் கேக்குது. ஆனா அது அவ அப்பா இல்ல. இப்ப கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வர அவ அப்பா பார்த்தா பேய் மாதிரி இருக்காரு. மியாவை போட்டு கழுத்து நெரிக்க அந்த பேய் போய் இப்ப ஒரிஜினல் அப்பா உள்ள வர பார்க்க மியாவை கையில இருக்கிற கத்திரிக்கோலை வச்சு அவ அப்பா கழுத்திலே ஒரு இறக்குறா. இப்ப ஜூடேக்கு ஒரு கால் வருது. அது யாரும் இல்ல, நம்ம மியா தான் பேசுறா. அவ ஜூடே கிட்ட நான் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன், ரிலேவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஜூடேவும் இல்ல இப்ப அவன் பரவாயில்ல, ஓரளவுக்கு தேறி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மியா ஜூடேட்ட நீ என்ன பார்க்கவா, அவ இன்னும் பெயின்ல தான் இருக்கான், நீ என்ன பார்க்க வந்தா போதும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இது எல்லாத்தையும் கேட்ட ஜூடேவும் சரி ஓகே நான் வானேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஆனா மியா எங்க இருக்கிறானா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறா. இப்ப மியாவும் ரிலேவை பார்க்க போறா. ஏன்னா அவங்க அம்மா ரிலேவை கொன்னுடு அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அந்த பைத்தியக்காரி மியாவும் அதை பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறா. ரிலே பக்கத்துல போறப்போ கரெக்டா அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே பயந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறா. ஆனா ரிலேவோட அம்மாவும் அவளை இப்ப நம்பி இல்ல நான் தான் உன்னை தப்பா பேசிட்டேன், நீ இதுக்கு காரணம் இல்ல, நீ ரிலே கிட்ட பேச அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப அப்படியே அந்த பக்கம் ஜோடேவை காட்டுறாங்க. மியா வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு கால் பண்றா. அவ எடுக்காததால வீட்டுக்குள்ள போறா. அங்க நம்ம மியாவோட அப்பா குத்துப்பட்டு கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறா. ஜோடேவை இப்ப அவ அம்மாவுக்கு அவசர அவசரமா கால் பண்றா. இப்ப அப்படியே இந்த பக்கம் ரிலேவை காட்டினா மியா ரிலேவை கொல்ல பாக்குறா. ஆனா அவ கண்ணுக்கு ஒரு வயசான கிழவன் பேய் அங்க படுத்துருக்கிற மாதிரி தெரியுது. அது என்ன சொல்லுதுன்னா, மியா நீ என்ன தொடு, நான் உன்னை ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம ரிலேவை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவளை கடுப்பாக்குது. இப்ப மியாவால ரிலேவை குத்த முடியல. அவ ரோட பாக்குறா. அங்க ஜன்னல்ல ஒரு கங்காரோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. திரும்பி பார்த்தா அங்க ஒரு கங்காரு ரத்த வெள்ளத்துல தாவி ஓடுது. இப்பதான் நம்ம ஜோடேவோட அம்மாவும் போன் அட்டன் பண்றா. இப்ப ஜோடேவும் நம்ம ரிலேவை பாக்குறதுக்கு மியாவை அலோவ் பண்ணாத, அவ ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்றா. இப்ப எல்லாத்தையும் கேட்ட அம்மாக்காரியும் பயந்து போய் ரூம்ல பார்த்தா ரூம்ல ரிலேவை காணும். மியாவும் ரிலேவை தூக்கிட்டு ரோடு பக்கமா போறா. அங்க நிறைய கார் போய்கிட்டு இருக்குது. இப்ப மியாவோட அம்மா பேய் நான் சொன்னதை நீ செய், உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லி மைண்ட் வாஷ் பண்ணுது. இப்ப இந்த பக்கமும் ஜூடேவும் மியா மியா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வரா. சடனா பயங்கரமா சத்தம் கேட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆகுது. ஒரு கப்பிள்ஸ் இருக்கக்கூடிய காரும் எதுலயோ மோதி போய் நிக்குது. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல நம்ம மியாவை காட்டுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கங்கார் அடிபட்டு கிடக்குங்கள, அதே ரோட்ல மியா இப்ப இருக்கிறா. இப்ப மியாவும் எழுந்து பாக்குறா. ஜூடே என்ன பண்றானா, ரிலே
ரிலேவை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கா. மியாவை யாருமே கண்டுக்கல. இப்போ என்ன நடந்துச்சுன்னா மியா ரிலேவை ரோட்ல தள்ளாம இவ போய் விழுந்திருக்கா. அடுத்த சீன்ல நம்ம மியா ஹாஸ்பிட்டல் நிக்கிறா. ரிலேவை காட்டுறாங்க. இப்போ ரிலே அவன் ஃபுல்லாவே குணமாயி சரியாகி அவன் அம்மா கிட்டே அக்கா காரிட்டையும் பேசிட்டு இருக்கான். பக்கத்து ரூம்ல சீரியஸா இருந்த தாத்தா இப்ப நல்லா எழுந்து உட்கார்ந்து இருக்காரு. மியாவுக்கும் அவங்க அப்பா போறது தெரியுது. சடனா பார்த்தா ரிலேவையும் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போறாங்க. என்னடா எல்லாமே சடனா நடக்குது அப்படின்னு சொல்லி மியாவுக்கு ஒண்ணுமே புரியாம பாக்குறா. அவரோட ஃபிங்கர் எல்லாத்தையுமே பார்த்தா பெண்டா இருக்குது. மறுபடியும் அவங்க அப்பாவை பாக்குறா. அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே ஓடுறா. அவங்க அப்பா நேரா ஒரு லிஃப்ட்ல ஏறி மேல போய்கிட்டு இருக்கும்போது சடனா சுத்தி இருக்கக்கூடிய எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகுது. மியா ஹெல்ப் மீ டோன்ட் லீவ் மீ அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்க அப்ப தூரத்துல ஒரு கேண்டில் வெளிச்சம் தெரியுது. அங்கேயும் ஒரு மரக்கை இருக்குது. அந்த கைக்கு போய் இவ கை கொடுத்தா அங்க ஒரு கேங் உட்கார்ந்து இந்த கேம் பிளே பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா மியாவும் பேயா மாறிட்டா. அதான் அவ கை கொடுத்து அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா. இப்படியே சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த ஒரு படம் பார்க்கறதுக்கே ரொம்ப த்ரில்லாவும் பயங்கரமாவும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. சும்மா இந்த டோர் திறக்கிற மாதிரி சவுண்டு, பின்னாடி இருந்து வந்து பயங்காட்டுற மாதிரி சவுண்டு, இந்த மாதிரிலாம் எல்லாமே செம்ம த்ரில்லா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஒரு தடவை போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. இன்னொரு நல்ல படத்தோட உங்களை வந்து பார்க்குறேன். டாடா பை பை, see you.